நான் சாப்பாடும் கேட்கல. ஆனா நீங்க சாப்பிடணும்ல. எனக்கு சாப்பாடு போடுறத நீ உன் கடமையா ஃபீல் பண்ணாத. உன் கூட சேர்ந்து நான் பூஜை பண்ணன்றதுக்காக நான் உன் புருஷன் நினைச்சிட்டு இருக்கியா? நமக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் அது அப்படியே இருக்கணும். எனக்கு நெருக்கமாகணும்னு முயற்சி பண்ணாத. அது இல்லைங்க. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அதை கேட்கறதுக்கும் நம்புறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அது இல்ல மித்ரா. ப்ளீஸ், நீ வெளியே போனேன்னா நான் கதவை மூடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. மித்ரா சார் பாக்குறதுக்கு வந்திருக்கேன். சார் இப்ப வீட்ல இருக்காரா? இருக்காரு, வாங்க. ம். பை தி வே, நீங்க என்ன லக்ஷ்மி, நீ யாருன்னு கேக்குறாங்கல்ல, ஏன் பதில் சொல்லாம சைலண்டா இருக்க லக்ஷ்மி? சார் வணக்கம். வணக்கம்மா. இவங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி மித்ரானந்தன். இவங்க மிஸ்ஸஸ் மித்ராவா? ஆமா, மித்ராவோட மனைவி லக்ஷ்மி தான். அப்படின்னா மனிஷா மேம்? மித்ராவோட ஃப்ரெண்ட். நீ என்ன சொல்ற மித்ரா? லக்கியும் ஜுன்னும் ஒரே இடத்துல பிறந்தாங்களா? ஜுன்னு மூணார்ல தான் வளர்ந்தான் தாத்தா. மூணார்லையா? நாம இருந்த இடத்துல தான் அவங்களும் இருந்தாங்க. ஆனா நம்ம கிட்ட சொல்லல. இதே வீட்டில் இருந்துகிட்டு எல்லாருக்கும் துரோகம் பண்றதும், கூடவே இருந்து நம்ம முதுகுல குத்துறதும், பொய்யான பேரோட பொய்யான வேஷம் போட்டு சுத்துறதும், அப்புறம் பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்துறது, இது எல்லாத்தையும் சேரவள நீங்க மருமகன்னு சொல்லுவீங்க. நான் கிரிமினல்னு சொல்லுவேன். ஒரு குற்றவாளிக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பு செஞ்சுட்டு என்ன தப்பானவன்றீங்க? உண்மை தெரிய வேண்டியது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா, இன்னும் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்க போறா. அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாதுப்பா. அப்படி நினைக்கிறதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி சின்ன பையன் கிடையாது. நீங்க பெரியவரா இருக்கிறதுனால தான் நான் உங்களை புரிஞ்சுக்க சொல்றேன்ப்பா. ஜுன்னு, பெரியவங்க கிட்ட இப்படி எதிர்த்து பேசக்கூடாது, தப்பு. தாய் 8 அடி பாஞ்சா உள்ள 16 அடி பாயும். நீ தப்பு செஞ்சுட்டு அவனை தப்பு செய்யாதன்னு சொல்றது முட்டாள்தனமா இருக்கு. சி. This is for you, Junnu. Thank you so much சித்தப்பா. ஏன் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்க Dress gift-ஆ கொடுப்பீங்க? மித்ரா கையில வசமா மாட்டிக்கிட்ட அர்ஜுன். நானும் அம்மாவும் உங்க கூட இருக்கும்போது எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. ஆனா உங்களை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு Dress gift-ஆ கொடுக்குறீங்க. ஒரு அப்பா மாதிரி எனக்கு நீங்க எல்லாமே செய்றீங்க சித்தப்பா. நீ எதுக்காக சொல்லாம இருக்க லட்சுமி? மூணாறுல பாஸ்கர் வீட்ல தான் இருந்தேன்னு, அவங்க தான் உனக்கு சீமந்தமும் பண்ணாங்க, உன்னோட டெலிவரியும் அவங்க தான் பார்த்தாங்கன்னு நீ மித்ரா கிட்ட சொல்லலாம்ல? சொல்லாம எதுக்கு பழிய சுமந்துட்டு இருக்க? நான் இதெல்லாம் எப்படி சொல்லுவேன் அர்ஜுன்? இப்பவே அவரோட பார்வைக்கு நான் ரொம்ப கெட்டவளா தெரிகிறேன். உன் மேல மித்ராவுக்கு இருக்கிற ஒப்பீனியன் மாறணும்னா நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும் லட்சுமி. உண்மையை சொல்லிட்டோன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அவர் என்ன புரிஞ்சுக்கிறத விட அவர் என்ன தப்பா நினைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப எவ்வளவு நாள் தான் இப்படியே கஷ்டப்பட போற? இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லையா? என் கஷ்டத்துக்கு கமாவை தவிர ஃபுல் ஸ்டாப்க்கு எனக்கு இடம் இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுது அர்ஜுன். அப்படின்னா லைஃப் லாங்கா எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்க போறியா?
ஆக்சுவலா உன் ஃபியூச்சர் என்ன லக்ஷ்மி? டேய் மேடம் ஃபோன் பண்றாங்க, சைலண்டா இரு. ஹலோ மேடம். அவன் எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான் மேடம். அவன் ஜாக்கிரதையா உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கான்? எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவனால எங்கேயும் போக முடியாது மேடம். அவன் மட்டும் தப்பிச்சானா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது நடக்காது மேடம். இன்னும் எத்தனை நாளைக்கு மேடம் இவனை இங்கேயே வச்சுக்கிறது? நாளைக்கு ஒரு நாள் போதும். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதுக்கப்புறம் விட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மேடம். டேய் நாளைக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான நாளாமே, என்னடா அது? அவ்வளோ விசேஷமான நாளா? நாளைக்கா? நாளைக்கு நாளைக்கு லக்கியோட பிறந்த நாள். ஜுன்னு லக்கி 2 பேருடைய பிறந்த நாள். லக்ஷ்மிக்கு ஜுன்னு பத்தி தெரியும், ஆனா லக்கியை பத்தி தெரியாது. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போய் லக்ஷ்மி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். லக்கி அவருடைய பொண்ணுங்கிற விஷயத்த சொல்லி ஆகணும். அந்த ஒரு உண்மையை சொல்லி அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வச்சுட்டா என்னோட கடமை முடிஞ்ச மாதிரி. என்னடா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு என்ன ஸ்பெஷலா? எனக்கு தெரியாது. நாளானிக்கெல்லாம் உன்னை விட்டுருவேன்னு சொல்லிட்டாங்க. என்ஜாய். நான் இன்னைக்கே தப்பிச்சாகணும். எப்படியாவது உண்மையை லக்ஷ்மி கிட்ட சொல்லி ஆகணும். நாளைக்கு உன் பர்த்டே பார்ட்டிக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டியா? கூப்பிட்டேன்ப்பா. உன் டீச்சர்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன்ப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுது. கேட்கவா? கேளு லக்கி. என் அம்மா யாருன்னு சொல்லுங்க. என் அம்மா எப்படி இருப்பாங்க? என் அம்மா எங்க இருப்பாங்க? அவங்களுடைய பேர் என்ன? லக்ஷ்மி, பால் பொங்கிட்டு இருக்கு பாரு. என்ன ஏதோ யோசனையில இருக்க? லக்கியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். லக்கி எங்க பிறந்தா? அவளை நீங்க எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இப்ப அந்த விஷயம்லாம் எதுக்கு லக்கி? எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்குப்பா. இப்ப அதை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? ஜுன்னுவுக்கு அம்மா இருக்காங்க, அப்பாவா நீங்களும் இருக்கீங்க, என்னுடைய அப்பாவும் நீங்க தான். அப்போ என் அம்மா யாரு? நான் எங்க பிறந்தேன்?